ஏனென்று சொன்னால் ஆடை ஒரு மனிதனுக்கு அழகை கொடுக்கக்கூடியது. அப்படி அழகை கொடுக்கக்கூடிய அந்த ஆடையில் ஒரு மனிதன் சரியான முறையில் இருந்தான் என்று சொன்னால் அல்லாஹும் அவனை பிரியப்படுகின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகைத்தான் பிரியப்படுகின்றான். ஒரு மனிதனுக்கு அழகை கூட்டுவது, அழகை கூட்டி கொடுப்பது ஆடையாக இருக்கின்றது. எனவே ஒரு மனிதத்தில் ஆடை இல்லை, ஆடை கந்தலாக இருக்கிறது, ஒட்டு போட்ட ஆடையாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த சமூகம் அந்த மனிதனை குறைவாகத்தான் பார்க்கும். ஆனால் அந்த மனிதனுக்கும் ஒரு அந்தஸ்தினை கொடுக்கப்படுகிறது. எந்த நிலைமையில் என்று சொன்னால், ஆடம்பர தேவைக்காக வேண்டி ஒரு மனிதன் கடனை பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் இந்த மனிதன், அதாவது கந்தனான ஒட்டு போட்ட மனிதன் சிறந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்பதாக சொல்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடனை விட்டு நீங்கள் தவிர்ந்து இருங்கள். கடனை பற்றி நீங்கள் அறிந்தீர்களானால் உங்களுக்கு அது கேவலத்தை தான், பகலில் கேவலத்தை கொடுக்கும், இரவில் உங்களுக்கு தூக்கமின்மையை கொடுக்கும். உண்மைதான். அவனுக்கு கொடுக்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி நினைத்து புரண்டு இரவிலே படுத்துக் கொள்வது, காலையில் கேட்கக்கூடிய கேள்விகள், எப்பொழுது என்னிடத்தில் வாங்கிய கடனை எப்பொழுது தருவா என்ற கேள்வி இருக்கின்றதே, அது ஒரு மனிதனை கேவலத்திற்குள்ளால் ஆக்கிவிடும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் கடன் வாங்கியிருக்கின்றான் என்று சொன்னால் அந்த கடனை அடைப்பதற்குரிய காலம் வந்ததற்கு பிறகும் அடைக்காமல் இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து கடன் கொடுத்தவர் கேட்கிறார். சமூகத்திலே எல்லோரும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய கேள்விகள் அந்த மனிதனுடைய மனதை பாதிக்கக்கூடிய கேள்விகள். அப்படி அவன் சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்திலும் கூட அவனுக்கு கடனை தான் சுமந்து கொண்டிருக்கின்றான். ஒரு பக்கம் சேமிப்பு, இன்னொரு பக்கம் கடன். இப்படி கடனோடு அவனுடைய சேமிக்கக்கூடிய அந்த காசும் சேர்ந்து வருகின்றது, கடனும் கூடி வருகின்றது என்று சொன்னால் முதலில் அவன் முக்கியத்துவம் கொடுப்பது தான் சேமித்த அந்த பணத்திலிருந்து தன்னுடைய கடனை பூர்த்தி செய்வது, தன்னுடைய கடனை அடைத்துக் கொள்வது. அப்படி ஒரு மனிதன் தான் பெற்றுக்கொண்ட காசுகளை கொண்டு உடனடியாக அந்த கடனை அடைத்துக் கொண்டான் என்று சொன்னால் அனுபவசாலிகள் சொல்கின்றார்கள், அதற்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கையில் கடன் என்பது வராது. ஆனால் அந்த மனிதனுக்கு தான் சேர்த்து வைத்திருந்த காசை செலவு செய்வது என்பது, கடனை அடைப்பது என்பது மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கும். இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து இறைவா, நான் இந்த கடனை அடைக்கப் போகின்றேன், இந்த காசை கொண்டு நான் அடைக்கப் போகின்றேன், இந்த காசின் மூலமாக எனக்கு அதிகமாக பரக்கத்தை தருவாயாக என்பதாக துஆ கேட்டு அவன் சேமித்து வைத்திருந்த அந்த காசிலிருந்து கொடுக்கின்றான் என்று சொன்னால் அதற்கு பின்பாக, அந்த கடன் அடைந்ததற்கு பின்பாக பரக்கத்தான வாழ்வை தான் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு திறந்து கொடுப்பான். அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கிறார். போர் செய்து ஷஹீதாக்கப்பட்டார், புனித உயிர் தியாகம் மேற்கொண்டார். மீண்டும் அவருக்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது. மீண்டும் அவர் ஷஹீதாக்கப்பட்டு உயிர் தியாகம் அடைகின்றார். மீண்டும் அவர் ஷஹீதாக்கப்படுகின்றார், மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகின்றது. இப்படியாக ஒரு முறை அல்லாஹ்வினுடைய பாதையில் மரணித்தார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் பெரும் பாக்கியம். ஆனால் பல முறை ஒருவர் மரணித்து உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் மரணித்து உயிர் கொடுக்கப்பட்டு புனித உயிர் தியாகத்தை மேற்கொள்ளக்கூடிய இந்த மனிதர் இருக்கிறாரே, இவர் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றவர். ஆனால் இந்த நபருக்கும் கடன் இருந்தது என்று சொன்னால், யாருக்காக இவர் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் இவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயில் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. ஒரு மனிதர் மரணித்தார், அவருக்கு நாங்கள் எல்லாம் குளிப்பாட்டினோம், கஃனிட்டு அடக்கம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்க வேண்டும். அப்படி தொழ வைக்கும் சமயத்தில் ஒரு வார்த்தை கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அலைஹி தைனுன், அவருக்கு கடன் இருக்கிறதா என்பதாக கேட்டார்கள். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நபர்களுக்கு தொழ வைக்க மாட்டார்கள். ஒன்று தற்கொலை செய்தவருக்கு, இரண்டாவதாக கடன் உள்ளவருக்கு. எனவே இந்த 2 நபர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்க மாட்டார்கள். தொழ வைக்காமல் இந்த நபரிடத்திலும் கேட்கின்றார்கள், இந்த நபருக்கு கடன் இருக்கிறதா? ஆம் யா ரசூலல்லாஹ், தீனாரான், 2 தீனார் கடன் இருக்கிறது என்பதாக சொன்னதற்கு பின்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக திரும்பி விட்டார்கள். சல்லு அலைஹி, நீங்களே உங்களுடைய தோழருக்கு நீங்கள் தொழ வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி திரும்பிவிடக்கூடிய அந்த நேரத்தில் தான் கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த நபருக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த நபருடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்பதாக சொன்னார்கள். சொல்லியதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள். தொழ வைத்ததற்கு பின்பாக அடுத்த நாள் கேட்கின்றார்கள், ஹல் அத்தைத அன்ஹு, நீங்கள் வாக்குறுதி அளித்தீர்களே, அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா? உங்களுடைய சகோதரருக்கு நான் அந்த கடனை அடைப்பேன் என்பதாக வாக்களித்தீர்களே, அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றீர்களா? கதாதா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்ஷா அல்லாஹ் நாளை நான் நிறைவேற்றுகின்றேன் யா ரசூலல்லாஹ். அடுத்த நாளும் கேட்கின்றார்கள், ஹல் அத்தைத அன்ஹு, நீங்கள் அந்த கடனை நிறைவேற்றினீர்களா என்பதாக கேட்கின்ற சூழ்நிலையில் ஆம் யா ரசூலல்லாஹ், நான் நிறைவேற்றி விட்டேன் என்பதாக கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பகர, அல் ஆன் பர்ரத் அலைஹி ஜில்ததஹு, இப்போதுதான் உங்களுடைய நண்பனுடைய உடலை நீங்கள் குளிர்வித்து இருக்கிறீர்கள். இப்பொழுது வாங்கக்கூடிய கடன்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அடுத்தவர்களை பார்த்துதான் நம்மளுடைய கடன்களை பெருக்கிக் கொள்கின்றோம். அடுத்தவருடைய வாழ்க்கையை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட வாழ்க்கையாக ஆக வேண்டும் என்பதற்காக நினைத்து நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமாக கடன்களை பெருக்கிக் கொள்கின்றோம். காரணம்,
நம்முடைய வீட்டிலே பொருட்கள் குறைவாக இருக்கின்றது, ஆனால் சந்தோஷம் நிறைவாக இருக்கிறது. ஆனால் அடுத்தவரை பார்க்கின்றோம், நம்முடைய பார்வையில் தான் இருக்கின்றது. அடுத்தவரை பார்க்கும் சமயத்தில் அவர் நல்ல பொருட்களை எல்லாம் வைத்திருக்கின்றார், ஆனால் அவருடைய வீட்டிலே சந்தோஷம் இருக்கிறதா என்பதாக பார்த்தால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நாம் பார்க்கக்கூடிய பார்வை எப்படிப்பட்ட பார்வை? அவருடைய தோற்றத்தை வெளிப்புறத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இவர் வசதி வாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, அவருடைய வீட்டிலே இவ்வளவு பொருட்கள் எல்லாம் இருக்கின்றது என்பதாக ஒரு மனிதன் நினைத்துக் கொண்டு தானும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வர வேண்டும் என்பதாக நாடி அவன் கடன்களை பெற்றுக் கொள்கின்றான். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடியது கிடைக்க வேண்டும் என்பது இருந்திருந்தால் கண்டிப்பாக அது தவறி போகாது. ஆனால் தவறி போக வேண்டும் என்பதாக நினைத்திருந்தால் கண்டிப்பாக அது கிடைக்காது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஸ்டைலே தனி ஸ்டைல்னு சொல்லலாம். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக நினைத்திருந்தான் என்று சொன்னால் அதை தடுப்பதற்கு யாருக்கும் சக்தி இல்லை. அந்த மனிதருக்காக வேண்டி இந்த மனிதர் துஆ செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் இந்த நபர் எனக்கு இந்த காசை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் கேவலப்பட்டு போயிருப்பேன் என்பதாக நினைத்துக் கொண்டு அந்த மனிதர் துஆ செய்து கொள்ள வேண்டும். அவர் அந்த பணத்தை வேறு வழியில் செலவு செய்திருக்கலாம். ஆனால் அந்த மனிதர் உன்னை நினைத்து உனக்காக அந்த பணத்தை கொடுத்தார் என்று சொன்னால் உன்னை கண்ணியப்படுத்தியிருக்கிறார் என்பதாக நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் கடனை வாங்கிக் கொள்ள வேண்டிய நேரத்தில் சிந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்ல வருகின்றேன். யாருக்கு வேண்டுமானாலும் அந்த மனிதன் அந்த காசை கொடுத்திருக்கலாம். உன்னை பார்த்து, உன்னை தேர்ந்தெடுத்து, உன்னுடைய வாழ்க்கையில் கண்ணியம் மேம்பட உனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது உன்னுடைய கண்ணியத்தை குறைவாக மதிப்பிட்டு மக்கள் மதிப்பிட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி, உன்னுடைய கண்ணியத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட காசு. இவ்வாறு நினைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அவரிடம் இருக்கிறது, அவர் தருகிறார் என்பதாக அந்த மமதைகள் நினைத்து விடக்கூடாது. அவரிடம் எவ்வளவு காசு இருந்த போதிலும் சரி, உனக்கு எதற்காக அவர் கொடுக்க வேண்டும், அதனை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் செல்வந்தர், அதனால் இந்த கடனை அவர் தருகின்றார். ஏன் செல்வந்தரிடத்திலே எத்தனையோ நபர்கள் கேட்கலாம், அவருக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் அவர் இருப்பார் என்று சொன்னால் எதற்காக உனக்காக கொடுக்க வேண்டும்? எனவே ஒரு மனிதனிடத்தில் காசு பணங்கள் புரண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உன்னை தேர்ந்தெடுத்து அந்த பணத்தை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது உன்னை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கடன் கொடுப்பவர் இருக்கிறார் அல்லவா, அவர் கடன் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர், அவரும் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். ஏன்? அவர்தான் காசு பணங்களை வைத்திருக்கிறாரே, வாங்கிக் கொள்ளக்கூடியவர் தானே அல்லாஹ்விடத்திலே ஷுக்ர் செய்ய வேண்டும் என்பதான ஒரு கேள்வியும் இங்கே எழும்புகிறது. ஆனால் கடனை கொடுக்கக்கூடிய சக்திக்கு அல்லாஹ் அவரை வாழ வைத்திருக்கின்றான் அல்லவா, அந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே ஷுக்ர் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நான் கொடுக்கும் கரமாக அல்லாஹ் என்னை நீ வாழ வைத்திருக்கின்றாயே, வாங்கும் கரமாக இல்லாமல் கொடுக்கும் கரத்திலே என்னை வாழ வைத்திருக்கின்றாயே, அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கடன் இல்லாமல் வாழ்வதற்கு உரிய பரக்கத்துகளையும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை பெற்று வாழக்கூடிய பரக்கத்துகளையும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வாரி வழங்குவானாக என்ற துஆவோடு முடித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஷுக்ரன் ஜஸீலா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.